நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் டிஆர்பி ஆர்ட்ஸ், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்த கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 105. The number of generators of the cyclic group is a 12 plus circle. ரொம்ப சிம்பிள். 5 of 12 இந்த வேல்யூ நீங்கள் கேல்குலேட் பண்ணால் போதும். இதை எப்படி கேல்குலேட் பண்ணணும்? 12க்கு கீழே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை ஃபஸ்ட்டு எழுதுங்க. 1 to up to 11. இதில் 12 கூட ரிலேட்டிவ்லி ப்ரைமாக யார் இருப்பா? ஜிசிடி 1 யாரெல்லாம் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1, 5, 7, 11. இந்த கவுண்ட் எத்தனை? 1, 2, 3, 4. ஸோ ஆன்சர் 4. ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கொஷின் நம்பர் 106. Let R be a ring with identity. Then for all AB belongs to R, which of the following is true? ரொம்ப சிம்பிள். அவங்க ஆர் ஒரு ரிங் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ரிங் அண்டர் மல்டிப்ளிகேஷனில் கம்யூட்டேட்டிவ் விதிக்கு உடன்படணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவங்க ரிங்குன்னு தான் கொடுத்துருக்குறாங்க, ஃபீல்டு கொடுக்கல, ரிங் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஆக்சுவலாக என்ன வந்திருக்கும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படி தான் வந்திருக்கும். ஏபியும் பிஏவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான், அந்த கம்யூட்டேட்டிவ் விதிக்கு மல்டிப்ளிகேஷன் உடன்பட்டிருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் 2 times ஏபின்னு எழுதியிருக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி கரெக்ட் தான். ஆக்சுவலாக இப்படி தான் வந்திருக்கணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிஏ ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏன்னா அண்டர் மல்டிப்ளிகேஷன் கம்யூட்டேட்டிவ் விதி இந்த இடத்துல வருமானு நம்மளுக்கு தெரியாது. ஆர் இஸ் எ ரிங் வித் ஐடென்டிட்டி இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. அண்டர் மல்டிப்ளிகேஷன் கம்யூட்டேட்டிவ் விதிக்கு இங்கே கேரண்டி கிடையாது. அதே மாதிரி ஆப்ஷன் சியில் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுவும் ஆக்சுவலாக எப்படித்தான் இருந்திருக்கும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படித்தான் இருக்கும். ஏபியும் பிஏவும் ஈக்குவல் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்திருந்தால்தான் அங்கே உங்களுக்கு மைனஸ் 2ab வரும். ஸோ ஆப்ஷன் சியும் நம்மால் சொல்ல முடியாது. ஆப்ஷன் டி பாருங்கள். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஆக்சுவலாக இது எப்படி வரும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பிஏ மைனஸ் பி ஸ்கொயர். ஏபியும் பிஏவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துல கேன்சல் பண்ணியிருந்திருக்க முடியும். ஸோ அதுவும் நம்ம கேன்சல் பண்ணியிருக்க முடியாது.